வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் தவிர்க்க முடியாத ஒன்று. இந்திய ராணுவ டிஜிஎம்ஓ வெளியிட்ட தகவல். மகாராஷ்டிராவில் முக்கிய தளபதி உட்பட 60 மாவோயிஸ்ட்கள் சரண். நேபாள சிறையில் இருந்து 540 இந்திய கைதிகள் மாயம். 4வது விமானம் தாங்கி கப்பலை கட்டும் சீனா. தீவிரவாதிகளுக்கு இனி பாதுகாப்பான இடமே இல்லை என்று அறிவித்து அமித்ஷா. இந்தியாவின் அடுத்த ஆயுத ஏற்றுமதி பினாகா ஏவுகணையை வாங்க பிரான்ஸ் ஆர்வம். இனி விரிவான செய்திகள். இந்திய ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் டிஜிஎம்ஓ லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் டெல்லியில் நடந்த ஐநா சபை மாநாட்டில் பேசிய போது பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தவிர்க்க முடியாத ஒன்று என்று கூறியுள்ளார். டெல்லியில் நடந்த ஐக்கிய நாடுகளுக்கு படைகளை பங்களிக்கும் நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் மாநாட்டில் இந்திய ராணுவத்தின் டிஜிஎம்ஓ ராஜீவ் காய் பங்கேற்று பேசினார். இந்தியா பாகிஸ்தான் போர் பற்றி குறிப்பிட்ட அவர் 1980களில் தான் ஜம்மு காஷ்மீரில் பிரச்சனை ஆரம்பித்தது. அன்று முதல் தற்போது வரை 28,000 தீவிரவாத சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. 1990ஆம் ஆண்டு முதல் ஜம்மு காஷ்மீரின் சிறுபான்மையினராக இருந்த 1 லட்சம் மக்கள் வெளியேறினர். 60,000 குடும்பங்கள் இடம்பெயர்ந்தன. 15,000 அப்பாவி மக்கள் மற்றும் 3,000 பாதுகாப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். இதற்கான உத்தரவு எங்கிருந்து வருகிறது என்பது எமக்கு தெளிவாக தெரியும். ஆபரேஷன் சிந்தூர் ஒரே நாள் இரவில் நடக்கவில்லை. 2001ஆம் ஆண்டு நமது பார்லிமெண்ட் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனை அடுத்து நமது படைகள் எல்லையில் குவிக்கப்பட்டன. எல்லை பகுதியில் ஓராண்டு காலம் இந்திய ராணுவ துருப்புக்கள் இருந்தனர். 2016ஆம் ஆண்டு நமது ராணுவ துருப்புகள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். நமது ராணுவ முகாம்கள் தீ வைக்கப்பட்டன. அதனை அடுத்து நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். 2019ஆம் ஆண்டு நாம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் துல்லியமான தாக்குதல் நடவடிக்கைகளை நடத்தினோம். ஆனால் தற்போது அதனை தாண்டி சென்றோம். அதற்கு நடந்த நிகழ்வுகளின் தீவிரம் மற்றும் அளவுதான் காரணம். ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடந்தது. முதலில் காஷ்மீர் ரெசிடென்ஸ் முன்னணி என்ற தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு ஏற்றது. ஆனால் நிலைமை கைவறி போய்விட்டதை உணர்ந்ததும் அந்த தீவிரவாத அமைப்பு பின்வாங்கியது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தவிர்க்க முடியாதது என்பதை அனைவரும் உணர்ந்தனர். ஆனால் நாங்கள் எங்கள் நேரத்தை எடுத்துக் கொண்டோம். ஆயுதப்படைகள் நடவடிக்கை எடுப்பதற்கு ராணுவ தளபதி அனுமதி அளித்தார். எங்களது இலக்குகளை நாங்கள் வரிசைப்படுத்தினோம். எதிரிகள் இந்தியாவுக்குள்ளே வராமல் தடுக்க எல்லையில் முன்னெச்சரிக்கையாக படைகள் நிறுத்தப்பட்டன. அரசின் துறைகள் ஒன்றுக்கொன்று தாங்களாகவே ஒருங்கிணைந்தன. தாக்குதல் நடந்த வேண்டிய இடங்கள் அனைத்தும் தேர்வு செய்யப்பட்டது. அவை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்யப்பட்டு அதிலிருந்து இறுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அந்த இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று விளக்கம் கொடுத்து அவர் பேசினார். இந்தியாவில் அடுத்த ஆண்டுக்குள் நக்சல்கள் மாவோயிஸ்ட்கள் முற்றிலும் ஒழிக்கப்படுவார்கள் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார். நக்சலைட்கள் மாவோயிஸ்ட்களுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதனால் மாவோயிஸ்ட் இயக்க தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கான மாவோயிஸ்ட்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்து வருகின்றனர். சத்தீஸ்கர் உட்பட பல்வேறு மாநிலங்களில் ஏராளமான மாவோயிஸ்ட்கள் அடுத்தடுத்து சரணடைந்தும் வருகின்றார்கள். இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் மாவோயிஸ்ட்கள் ஆதிக்கம் உள்ள கட்ரோலி மாவட்டத்தில் அந்த அமைப்பின் பாலிட்டி பியூரோ உறுப்பினர் சோனு என்று மல்லோஜியுல வேணுகோபால ராவ் தலைமையில் 60 மாவோயிஸ்ட்கள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். நேபாளத்தில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 540 இந்திய கைதிகள் தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஜென்செட் குழு என்ற பெயரில் அணிதிரண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நேபாள அரசுக்கு எதிராக கடந்த 8, 9ஆம் தேதிகளில் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்தனர். அந்த போராட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் 76 பேர் கொல்லப்பட்டனர். சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள போராட்டங்களின் தொடர்ச்சியாக நேபாளத்தில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருப்பதுடன் அந்த நாட்டின் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் இடைக்கால அரசு அமைந்துள்ளது. நேபாளத்தில் தீவிரமடைந்த ஜென்செட் போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களின் தொடர்ச்சியாக அங்குள்ள வெவ்வேறு சிறைச்சாலைகளில் தண்டனை கைதிகளாக அடைக்கப்பட்டிருந்த சுமார் 540 இந்திய கைதிகள் தப்பிவிட்டதாக இப்போது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 9ஆம் தேதி மொத்தம் 13,000க்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் தப்பியிருந்தனர். இந்திய கைதிகளை தவிர்த்து பிற நாடுகளை சேர்ந்த கைதிகள் 108 பேரும் மாயமானதாக தெரிய வந்துள்ளது. இந்த தகவலை இப்போது நேபாள சிறைச்சாலை மேலாண்மை துறை வெளியிட்டுள்ளது. சீனா தனது 4வது விமானம் தாங்கி கப்பலை கட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து ஹாங்காங்கில் இருந்து வெளியாகும் சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் நாளிதழ் வெளியிட்ட செய்தியின்படி லியோனிங் மாகாணத்தின் டாலியின் கப்பல் கட்டும் தளத்தில் சீனாவின் 4வது விமானம் தாங்கி கப்பல் கட்டப்பட்டு வருகிறது. ராணுவ வலிமை மிக்க நாடுகளில் கடைசியாக விமானம் தாங்கி கப்பலை தனது கடற்படையில் சேர்க்க தொடங்கிய சீனாவிடம் தற்போது 2 கப்பல்கள் பாவனையில் உள்ளன. 3வது விமானம் தாங்கி கப்பலான பூஜியான் வெற்றிகரமாக சோதனை மற்றும் பயிற்சிகளை நடத்தியுள்ளது. விரைவில் அது சீன கடற்படையில் இணைக்கப்படும். இந்த 3 கப்பல்களும் பாரம்பரியமான எரிபொருட்களில் இயங்கக்கூடியவை.
ஆனால் நான்காவது தற்போது கட்டப்பட்டு வரும் விமானம் தாங்கி கப்பல் அணுசக்தியால் இயங்கும் விதத்தில் அமைக்கப்படுவதாக தெரிகின்றது. அது அந்த கப்பலின் தாக்குதல் எல்லையினை விரிவுபடுத்தி மேம்பட்ட சாதனங்களை இயக்குவதற்கு வழிவகுக்கும் என்று அந்த நாளிதழ் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத அமைப்புகளின் தலைமை அலுவலகங்கள், பயிற்சி மையங்கள் ஆகியவை தகர்க்கப்பட்டதால் தீவிரவாதிகளுக்கு இனி பாதுகாப்பான இடமே இல்லை என்று நிலை தோன்றியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் மானேசர் நகரில் NSG படைப்பிரிவின் கருப்பு பூனை கொமாண்டோ பிரிவின் தலைமையகத்தில் 41வது நிறுவன தின விழா செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் பங்கேற்று அமித்ஷா பேசிய போது பிரதமர் மோடி தலைமையின் கீழ் தீவிரவாதத்தை சகித்துக் கொள்வதில்லை என்ற கொள்கையினை மத்திய அரசு பின்பற்றி வருகின்றது. ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை அளித்து வந்த 370வது சட்டப்பிரிவை நீக்கியது. துல்லிய தாக்குதல், விமான தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் என தீவிரவாதிகளுக்கு எதிராக மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை ஆராய்ந்து பார்த்தால் தீவிரவாதிகள் மற்றும் தீவிரவாத அமைப்புகளின் வேர்களை பாதுகாப்பு படையினர் தகர்த்துள்ளது தெரிய வரும். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பின்னர் தீவிரவாதிகள் எங்கு பதுங்கியிருந்தாலும் அவர்களுக்கு இனி பாதுகாப்பான இடம் இல்லை என்ற நிலையை பாதுகாப்பு படையினர் ஏற்படுத்தியுள்ளனர். ஒவ்வொரு தீவிரவாத செயலுக்கும் பதிலடி தர பூமியின் எந்த மூலைக்கும் செல்வதற்கு நமது படைத்துறுப்புகள் உறுதி பூண்டுள்ளனர். தீவிரவாத அச்சுறுத்தல்களில் இருந்து நாட்டை காப்பதற்கு மத்திய அரசு கடந்த 2019 முதல் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம், தேசிய உளவுத்துறை அமைப்பு சட்டம் ஆகியவற்றில் திருத்தங்கள் செய்யப்பட்டன. தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி அளிப்பதை விசாரிக்க சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை அமலாக்க பிரிவு தீவிரமாக முன்னெடுத்து செல்கின்றது. தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி அளிக்கப்படுவது குறித்து புலன் விசாரணை நடத்தி ஒரு கட்டமைப்பை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தீவிரவாத அமைப்புகள் குறித்து உளவு தகவல்களை சேகரிக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் பல்நோக்கு மையம் பலப்படுத்தப்பட்டுள்ளது. தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 57 தனி நபர்களையும் பல்வேறு அமைப்புகளையும் சட்டவிரோதம் என்று நாங்கள் அறிவித்துள்ளோம். நாட்டில் பல ஆண்டுகளாக அமைப்பு ரீதியான குற்றங்களுக்கும் தீவிரவாதத்திற்கும் எதிராக NSG படை போரிட்டு வந்துள்ளது. கடந்த 1984ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு தாக்குதல்களில் இருந்து நாட்டை NSG படை காத்து வருகின்றது. ஆபரேஷன் அஸ்வமேதம், ஆபரேஷன் வஜ்ரசக்தி, ஆபரேஷன் தங்க சுரக்ஷா ஆகிய நடவடிக்கைகள் இதில் அடங்கும் என்று பேசினார். ஐநா படை பங்களிப்பு நாடுகளின் தளபதிகள் மாநாட்டுக்காக தற்போது புதுடெல்லிக்கு சென்றுள்ள பிரெஞ்சு ராணுவ தளபதி ஜெனரல் பியர்ஷில் இந்தியா நீண்ட தூர அமைப்புகள் மற்றும் போர்க்கள தொழில்நுட்பங்களில் பிரான்சில் வளர்ந்து வரும் ஆர்வம் பற்றி நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். அந்த நேர்காணலில் அவர் ஆபரேஷன் சிந்தூரின் போது நிரூபிக்கப்பட்ட இந்தியாவின் உள்நாட்டு ஏவுகணை மற்றும் பீரங்கி திறன்களை பாராட்டினார். உண்மையான போர் நிலைகளில் இந்திய ராணுவ கண்டுபிடிப்புகள் வெற்றி பெற்றுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO உருவாக்கிய மற்றும் போரில் நிரூபிக்கப்பட்ட இந்திய உள்நாட்டு தயாரிப்பான பிராகா ராக்கெட் அமைப்பை வாங்குவதற்கான வாய்ப்புகளை பிரான்ஸ் ஆராய்ந்து வருவதாக ஜெனரல் ஷில் தெரிவித்தார். அது பற்றி குறிப்பிட்ட அவர், பிரெஞ்சு ராணுவம் தற்போது அதன் பீரங்கி படைகளுக்கான நவீனமயமாக்கல் கட்டத்தை நடத்தி வருகின்றது. இந்தியாவின் பினாகா ராக்கெட் அமைப்பு பிரெஞ்சு செயற்பாட்டு தேவைகளுடன் ஒத்துப்போகக்கூடிய செலவு குறைந்து ஆனால் துல்லியமான தீர்வாக உள்ளது என்றார். இந்தியாவில் வைத்து பிரெஞ்சு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பினாகா அமைப்பின் செயல் விளக்கங்கள் ஏற்கனவே நடத்தப்பட்டுள்ளன. நீண்ட தூர ராக்கெட்களுக்கு அப்பால் பிரெஞ்சு ராணுவ தளபதி இந்தியாவின் அலைந்து திரியும் வெடிமருந்துகளில் வலுவான ஆர்வத்தை தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூரின் போது துல்லியமான தாக்குதல்களுக்கு இந்தியா இந்த ஆயுதங்களை பயன்படுத்தியதை தொடர்ந்து இந்த துறை வேகமாக வளர்ந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்துறை தளத்தின் முதிர்ச்சியினையும் போர் அழுத்தத்தின் கீழ் புதுமைகளை உருவாக்கும் திறனையும் பிரதிபலிக்கும் விதத்தில் இந்த வெடிப்பொருட்களை பயன்படுத்துவதில் இந்தியாவின் பல்துறை திறன் குறிப்பிடத்தக்கது என்று ஷில் குறிப்பிட்டார். பயிற்சி முன்னணியில் பிரான்சும் இந்தியாவும் வருடாந்திர இருதரப்பு ராணுவ பயிற்சிகளை நிரந்தரமாக நடத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார்.